இந்தியாவினுடைய திசைவெளி போக்கியும் அவன் நிர்ணயிச்சு போயிட்டு இருக்கிறான். அவர் மட்டும் அடிச்சுட்டாரு, அவருக்கெல்லாம் தெரியும். இங்க திமுகவும் போச்சு, அதிமுகவும் போச்சு, எல்லாம் போச்சு, விஜய் தான் ஆச்சு. வணக்கம், இது நம்ம விஸ்டம் ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பண்ணி ஆத்தூர் வந்திருக்கோம். ஐயா வந்திருக்காரு. ஐயா கிட்ட நம்ம ஒரு சில கேள்வி கேட்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டை ஒரு 60 வருஷமா அந்த திமுகவும் அண்ணா திமுக அந்த திராவிட கட்சிகள் வந்து ஆண்டுச்சு. இப்போ விஜய் வந்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும் சார். இவங்களாவா இருக்கணும், அவங்களும் ஒரு 5 வருஷம் இருக்கட்டுமே. நேற்று கூட திட்டின அப்படி திமுகவில் அதுக்கு பதில் சொன்னார். அதனால் இவங்களேவா இருக்கணும்னு என்ன நாடு எழுதி கொடுத்துருக்குறாங்களா? இவங்க 5 வருஷம் இருக்கட்டுங்க. யார் வந்தால் தான் நீ மட்டும் என்ன நாட்டை காப்பாற்றிக்கிட்டா அவங்க மட்டும் என்ன காப்பாற்றாத போகிறாங்க? நீ வந்தால் மட்டும் என்ன காப்பாற்றி விட்டா, நான் வந்தால் மட்டும் என்ன காப்பாற்றி விடுவாங்க? நீயும் 5 வருஷம் இருந்தா எதுவும் பார்க்காம தான் போயிட்டேன். அவங்க 5 வருஷம் இருக்கட்டுங்க. இதனால என்ன ஆகிட்டு இருக்குது? அவங்க 5 வருஷம் இருக்கட்டும், எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாமே. போக போக தெரிஞ்சுக்குது இல்லை யாரு என்னன்னு. அதனால அவங்க 3 மாதம் இருப்பீங்களா 6 மாதம் இருப்பீங்களான்னு இப்பவே பயங்கரமாக இது பண்ணுறாங்க. இவர் வந்து விஜய் ஒரு 5 வருஷம் இது பண்ணிட்டாருன்னா மறுபடியும் இவர் தான் கேரண்டி. அது வேணுமா? அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அடுத்த 5 வருஷமும் விஜய் தான் வருவார்னு கேரண்டியா சொல்றாரு. மக்களோட தீர்ப்பு எழுதப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐயா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த 5 வருஷமும் விஜய் வர வாழ்த்துக்கள். வணக்கம்டா பாய், சப்ஸ்டியூட் பண்ணிட்டுங்க. நான் என்னன்றேன்னா, அவங்க வந்து ஆவறதுக்கு கேட்டுங்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து வந்த உடனே எல்லாமே பண்ணிட்டாரா? வந்த உடனே அறிவிச்சிட்டாரா? 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. 2.5 வருஷம் விட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. 2.5 வருஷம் கழிச்சு அதுவும் போராட்டம் பண்ணி எங்கள் எடப்பாடியார் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. நான் ஏடிஎம்கே தான் போராட்டம் முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் ஒரு கட்சிக்கார மேலே ஒருத்தர் மேலே குறை சொல்கிறது தாங்கிறாங்களே தவிர அது கரெக்டாக சரி கட்டின்னு போகிறவங்க யாருமே கிடையாது. பரவாயில்ல, ஓரளவுக்கு இப்போ 2 மாதத்துலேயே ஓரளவுக்கு பண்ணிட்டு போயிட்டு தானே இருக்கிறாரு. 2 மாதத்துல யார் என்னங்க பண்ண முடியும்? கஜினாவில் என்ன கொட்டி வச்சுட்டு போயிருந்தாங்களா? ஒரு 10 கோடி 5 ஒரு 500 கோடி விட்டு போயிருந்தா எடுத்து எல்லாம் பண்ணுவார். இப்போ இந்த ஸ்கூல் டேஸாவில் கூடு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? காசு தான் ஊற்ற முடியும். காசு தானே ஊற்ற முடியும். என்னமே இல்லையே. திருப்பி மழை எலெக்ஷன் வச்சாலும் திருப்பி தான் வருவார். இன்னும் இவங்க இன்னும் அர்த்தமாக போயிடுவாங்க. சும்மா குறை சொல்லி திருமணம்லாம் ஆகாதுங்க. இடைத்தேர்தல் யார் அவங்களுக்கு தான் வருவாங்க. யார் ஆளுங்கட்சிக்கார் வந்துடுறாங்க. அதெல்லாம் இவங்களெல்லாம் ஒன்றும் கூட ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. எப்படியா அது மேலே இருக்கிறது எழுத்த கூட எழுத முடியாது யாருமே. எல்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க. விஜய் வந்து 40 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே மக்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு வைரலாக வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி செய்யலாம் எதை செய்யலாம் அதையும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 40 நாள் மேக்சிமம் யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. 40 நாளில் ஆட்சிக்குள்ளே வந்து இதுதான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கு நமக்கு 2 மாதம் வேணும். ஆனால் இவங்க 40 நாள் 2 மாதம் கூட அவகாசம் கொடுக்கல. 40 நாளிலேயே அதை செய்யலை இதை செய்யலாம். நாங்கள் 40 நாளே அதிரடியாக சிங்கப்பன்பேட்டை இறக்குனாங்க. சின்ன சின்ன போதைப் பொருட்கள்லாம் தடை செஞ்சாங்க. சில கடைகளை சீலும் வச்சாங்க. அந்த கஞ்சா போதைப் பொருளை எல்லாம் சீலும் வச்சாங்க. அதுக்கு மேலே பாலியல் தொல்லையிலேருந்து கொஞ்சம் விடுபட்டுருக்கு. முழுசாக முடியாது, கொஞ்சம் விடுபட்டுருக்கு. நாளுக்கு நாளாக விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து கூடுமா ஒழிஞ்சு குறையாது. அதனால் மக்கள் வந்து எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும், என்றைக்கும் குறையாதுண்ணா. இப்போதைக்கு அவர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ தான் முடியும். ஆனால் இதை விட சிறப்பாக செஞ்சால் இன்னும் அவருடைய ஆட்சி தொடருங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதாவது இந்த 5 வருஷம் இல்லாமல் இன்னும் 5 வருஷமும் வரதுக்கு வாய்ப்பு. 5 வருஷம் இல்லை, அவருடைய ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குது அவ்வளவும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய சிறப்பு இதை விட இன்னும் கொஞ்சம் மீடியமாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக. வணக்கம் பாய்ஸ், விஸ்டம் ஸ்டுடியோ பாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் முதலமைச்சர் ஓட்டு நாங்கள் போட்டோம். நாங்களும் அண்ணாதிமுக தான். நான் போட்டு வருஷம் ஓட்டோ போட்டோம். கண்டிப்பாக நாங்களாம் எப்பயுமே ரெட்டால் தான் போடுவோம். ஆனால் பீச் அதெல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியாதா? இல்லை இல்லை, அவருக்கான மைக் 2500 ரூபா கொடுக்குறாரு. இப்போ 1000 ரூபா தான் கொடுது. அது 2500 ரத்துன்னு அது சொல்றாரு, ரத்துன்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ஸ்டாலின் கொடுத்தது தான் கொடுத்து அவர் நல்ல திட்டத்தெல்லாம் அறிவிச்ச திட்டத்தெல்லாம் குறைக்கிறாரு. ஸ்டாலின் மாதிரி ஆகவே முடியாது முதலமைச்சர். அவருடைய சர்வீஸு எக்ஸ்பீரியன்ஸு எத்தனை கோடி வாங்கி கட்டுமே. நீங்க கட்டுப்பாரு அதெல்லாம் வாங்குறது எப்படி மக்களுக்கு கொடுக்க முடியும்?
ஏங்க வாங்கினதுனால தாங்க கொடுக்க முடிஞ்சது. இந்த திட்டம் அதாவதுன்னா இப்ப என்ன சொல்றாருன்னா கடன் இப்ப அதிகமா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்னங்க, கடன் வாங்கினா மக்களுக்கு தான் சரி, அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போகல, மக்களுக்கு தான் கொடுத்தாரு, மக்களுக்கு தான் கொடுத்தாங்க. வாங்கினாலும் திரும்பி செய்யுது. எத்தனை வெளிநாட்டு நிறுவனத்தை கொண்டு வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சர்வீஸ் யாருக்கு வரும் சொல்லுது பார்க்கலாம். வெள்ளரிக்கு பண்ணல, அது ஏற்கனவே பிப்ரவரிலே சொல்லிவிட்டாரு, பட்ஜெட்லேயே சொல்லிவிட்டாரு பண்ணலன்னு சொல்லி அப்பயே சொல்லிவிட்டு இவர் என்ன வெள்ளரிக்கு போட போறாரு? பட்ஜெட்லேயே சொல்லிவிட்டு ஏன் விவசாயக்காரனை தள்ளுபடி அப்பயே தெரியுமா இல்லையா? இருக்கிற கவர்மெண்ட் ரிசர்வ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, ஏன் விவசாயக்காரனை தள்ளுறேன்னு சொல்றாரு? ஓட்டு வாங்குறதுக்கு தான் சொன்னாரு. ஜல்லி கட்டுப்பாடு, மணல் கட்டுப்பாடுலாம் எப்படிங்க இப்பெல்லாம் வேலை செஞ்சு எப்படி? நாங்களாம் ஒரு மேஸ்திரி, எப்படி வேலை செய்வோம்? வீட்டுக்காரன் நான் தலுசாக இருந்தால் தான் வீட்டுக்காரங்க வேலை செய்வாங்க. இதெல்லாம் கடுமுடி பண்ணோன்னா லாரிக்காரன் கேட்டால் ஒரு உண்டு மேலே போட்டால் 10,000 சொல்கிறாங்க ஒன்றுட்டு. கொஞ்சம் லூஸ் விட்டால் தான் நாங்களாம் தொழிலாளர்லாம் வேலை செய்ய முடியும். எதுவுமே லூஸ் விடலாம் டைட் வச்சாங்களா எதுவும் வேலை செய்ய முடியாது. பார்த்து தாயே கட்சியெல்லாம் மாற முடியாது. சிஸ்டம் ஸ்டுடியோ விஜய் வந்ததுனால வந்து அவருடைய அபிப்பிராயத்துக்கு வந்திருக்காரு. அது தன் கட்சி அது கூட்டணி இல்லாத வந்திருக்காரு அவர். அதனால் மக்களுக்கு எதுவும் செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து அடுத்தவங்கக்கிட்ட வந்து அநேகமாக வந்து அவர் வந்து சாப்பிடுவார் பிடுங்குவாங்கன்னு கிடையாது. அவருடைய சுயமாக சம்பாரித்து முன்னுக்கு வந்திருக்காரு அவருடைய ஆட்சிக்கு. அதாவது நல்லபடியாக வருவாருங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை நல்லா செய்வார். என்ன நம்ம நன்றி ஊருக்கு மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லுவோம். நான் அரசில் இருந்தால் நான் அவர் ரசிக்கிறேன். நான் அதாவது ரசிக்கிறது தான் மக்களுக்கு செய்வாங்க நம்பிக்கை. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அவர் வருவாங்க நம்பிக்கை. ஆமாம், அதுக்கு வண்டி சென்னைக்கு மீட்டிங் போட்டதுலேயே போயிடுச்சு. அன்றைக்கே நான் கண்டிப்பாக வருவோம். அதான் பழைய கட்சியை விட இந்த புது கட்சி வருங்க நம்பிக்கை இருக்குது. அதனால் நல்லா கருத்தை வருவார். அவர் செய்வாருங்கண்ணா. அவர் இப்போ தானே வந்திருக்காரு. அது இல்லாமல் கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலலாம் 2 மாதம் கழித்து கூட போடுவார், உரிமை தொகை போடுவார். ஆட்சிக்கு இருந்திருக்கிறாரு அவரை. ஸ்டாலினோட இவர் நல்லா செய்வார். இது ஜனநாயகமாக ஓட்டு போட்டு வந்த ஒரு ஆட்சி மாதிரி தெரியலல்ல. அதை முதல்ல நிரூபிங்க மக்கள்கிட்ட. இப்போ இந்த இடத்துல இருக்கிறோன்னா இங்கே உங்கள் கட்சிக்காரங்க இருக்கணும். நான் பல பிரச்சனை போராட்டம் இதிலெல்லாம் வந்து நீங்கள் நிறையா ஈடுபட்டுருக்கணும். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கொள்கையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சாதாரண மனுஷனாக இருக்கிற எனக்கு தெரியணும். இப்போ ஒன்றுமே தெரியல. உங்களை ஸ்க்ரீனில் பார்த்தோம், இப்போ நேரில் பார்க்குறோம், அதே மாதிரி டிவியில் பார்க்குறோம், அதுதான் செய்கிறோம். இல்லை, காலம் இப்படி மாறி இருக்குது. இதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. நாங்கள்லாம் வந்து பார்த்த ஒரு அரசியலுக்கும் இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கும் எல்லாம் மாறிடுச்சு. அதை தான் சொல்கிறோம். எல்லாம் டிஜிட்டல் முறையில் மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? அதை தான் சொல்கிறோம். டிஜிட்டல் முறையில் தொழில்நுட்பம் எவ்வளோ வேணால் மாறலாங்க. மனுஷனே மாறிட முடியுமா? இப்போ மாறிட்டாங்கல்ல. இப்போ எங்கள் வார்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்டு கேட்க 3 பேர் தான் வந்தாங்க. வேட்பாளர் ஒருத்தர், அவர் கூட 2 பேர். ஆனால் வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து 250 ஓட்டு வாங்கிவிட்டார். எப்படி 250 ஓட்டு போட்டிருக்க முடியும்? குளறுபடிலாம் நான்லாம் சொல்லலை. மேலே இருக்கிறவன் என்ன செஞ்சானோ அதான் இங்கே நடந்திருக்குதுன்றேன். என்ன ப்ரோக்ராமிங் பண்ணமோ அதுதான் ரிசல்ட்டாக வந்துட்டு இருக்குது. அதில் நாம் பூந்து என்ன போய் பண்ணுறதுக்கு இருக்குது? நாம் திருப்தி படுறதுக்கும் இல்லை, வேதனைப்படுறதுக்கும் இல்லை. எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துக்கிறான். வெற்றி வாய்ப்புலாம் சொல்ல, இந்தியாவினுடைய திசைவெளி போக்கியும் அவன் நிர்ணயித்து போயிட்டுருக்கிறான். ஸ்டாலின் வருவார் அப்படின்னு நம்ம பேசவே முடியலைங்க. இங்கே திமுகவும் போச்சு, அதிமுகவும் போச்சு, எல்லாம் போச்சு. விஜய் தான் ஆச்சு. அப்படி ஆயிடுச்சு இல்லை. அவன் விஜயையும் ஒழிச்சுட்டு வேற எவனையாவது கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அவன் கொண்டுட்டு வந்தால் தான் எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்தா தான் உண்டு. நாம் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? ஆர்எஸ்எஸ்ங்க இப்போ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட வந்து ஐடென்டிட்டியில் வந்து சாதி வேணும்னு சொல்லி ஒரு குரல் வருது. ஏன் வருது? குரல் விட்டு பார்ப்போம். எதிர்ப்பு எந்த அளவுக்கு வருது? எதிர்ப்பு நிறையா வந்துச்சுன்னா இது பழைய தமிழ்நாடு, இல்லைன்னா ஒன்றுமில்லாத நம்ம தமிழ்நாடுறான்னு யோசிக்கிறான். ஒரு ட்ரையல் தானே. எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருது, எப்படி விழிப்புணர்வாக இருக்கிறாங்களா, இல்லை நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா, அந்த தலைமுறைலாம் செத்து போயிட்டான், இப்போ புதுசாக வந்திருக்கிறோம் எப்படி வரான், அப்படி மக்களுக்கு நாம் சொல்கிறோம்னா நாடு நாசமாக போகும்போது நாமளும் நாசமாக தான் போக போகிறோம். இதில் வேறு வழியே இல்லை. எப்படி இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, என்ன மாதிரி இவங்க பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றது இவங்களுடைய போக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கவே முடியலல்ல.
அவனுக்கு எங்கிருந்து ஆள் வந்தான், சரி முடிஞ்சிச்சு, வெற்றி அடைஞ்சிட்ட. லட்டு கொடுக்க வர, அப்பவும் அதே 3 பேர் தானே வந்து கொடுக்குறான். லட்டு கொடுக்க வரும்போதாவது கூட நான் போட்டு தான் அது வந்து ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தர் 2 பேர் வரணும்ல. அன்னைக்கு 3 பேரே வரான். எப்படி? அப்ப அதுதான் மிஷின் தான் போட்டிருக்குது. மிஷினுக்கு மேல இருக்கிறவன் என்ன ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சானோ அதான் நாம என்ன சொல்றதுக்கு இருக்குது. அது சத்யராஜ் படத்துல வர்ற மாதிரி அல்வாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் அது விஷங்க. விஷத்தை கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். வெற்றியாவும் பார்க்க முடியல, எப்படி ஏங்குறதுன்னு தெரியல. உங்ககிட்ட பேசுற நேரம் எனக்கு கண்ணீர் தான் வருது. ஏன்னா வந்து காலப்போக்கில் வந்து எப்படி மனிதரா இருக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி எதிர்காலம். எல்லாம் கேட்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. நான் எப்படிங்க அவரை போய் கேள்வி கேட்க முடியும்? வாழ்த்து தான் சொல்ல முடியும், நல்லா செய்யுங்கன்னு தான் சொல்ல முடியும். நான் அவர் மேல ஏதாவது தவறா பேசியிருந்தேன்னா அவர் என்னை மன்னிச்சுட்டு இன்னும் அந்த நம்பிக்கை ஆகிற அளவுக்கு அவர் என்ன செய்யணுமோ, என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லாம இருப்பாங்க. அந்த நம்பிக்கை பெறதுக்கு என்ன வேலையோ அவர் அது செஞ்சாருன்னா போதுங்க. அவர் வந்து கீழே இருந்து எல்லாம் நிர்வாகிகள்லாம் நிறைய போட்டு அங்கங்கே போராட்டங்கள்லாம் நடத்தி ஒரு தெருவில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராமம், ஊராட்சி, இது மாதிரி நகராட்சின்னு சொல்லி வந்து பல போராட்டங்கள், பல கூட்டங்கள் நடத்தி இவங்க போக்கு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதுவுமே இவர் இல்லை. சினிமா ஃபீல்டிலிருந்து வந்தாங்க, திடீர்னு இப்படிலாம் வந்தது, எலெக்ஷன் ரிசல்ட் இப்படி வந்திருக்குது. நான்லாம் ஏதோ வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்கன்னு தான் தெரியும். இப்படி எல்லாரையும் கவுத்துட்டு ஆட்சியில் உட்காருவாங்கன்னு தெரியும்.